அதனால் அந்த கிளைமேட்டுக்கு அதுமா எங்கள் வீட்டுக்கார் நாடு சோள கதிரை வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, சரி அதை வேக வச்சுட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டு வருது. வெளியிலலாம் வரவே முடியல இப்போலாம் வீல் சேரில். சேராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர்லாம் தள்ளவும் முடியறது இல்லையா. இப்போ தான் இடமெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டு இருந்துச்சு. சரி வெளியில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா கொதிக்க சோள கதிர். நல்லா அந்த கிளைமேட்டுக்கு அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் சிவா பையன் என்னவோ சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு வேகமாக ஓடியாந்தான். அவன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். இதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். அவனே வந்து உத்து பார்த்துட்டு இதுவா இதெல்லாம் நம்ம பல்லுக்கு செட் ஆகாத, நீயே சாப்பிடுமா அப்படின்ட்டு ஓடிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு. நானும் வராது, சரி இப்படியே தான் 2 3 நாள் சீனை கட்டிட்டு இருக்க வராது அப்படின்ட்டு பார்த்தா படபடன்னு வந்துருச்சு. நானும் கொதிக்க சோளக்கதிர் தின்னுட்டு இருந்தேன் பாருங்க. துண்டக்கான துணியாக்கானான்னு ஓடிட்டேன். அப்புறம் எங்கள் சிவா வேகமாக போய் மாட்டுக்கொட்டாயில் போய் வைக்கப்புள்ள போய் எதமா வந்து படுத்துக்கிட்டான். அப்புறம் லீவ் விடுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி லீவே விடல. எல்லா மாவட்டமும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுட்டு இருந்தாங்க. தருமபுரி மாவட்டம் சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தா, வாய்ப்பில்லை ராஜா, ஏதாவது செஞ்சு தான் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு ஏற்கனவே புதினாலாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். சரி புதினா சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் 2 டம்ளர் சாதத்தை வந்து வேக வச்சுட்டு டக்குன்னு வந்து புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வந்து கடலை அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வதக்குன்னு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் பச்சை வடை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டுன்னு கிண்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் வந்து இருந்துச்சு. ஏற்கனவே 2 வாழைக்காய் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாழைக்காய் அன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன்னா இன்னும் ஒரு வாழைக்காய் இருந்துச்சு. அதையும் போட்டு வறுத்து இன்றைக்கி வந்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.